திருநெல்வேலி மாவட்டம் தமிழ் சமூகத்தின் சங்கமம். எல்லாருக்கும் கடவுளை கூப்பிடுறது இறைவன் தமிழ்ல சொல்றது. ஆனா இஸ்லாத்துல சொல்றது அல்லான்னு சொல்றாங்க. ஆனா நிறைய பேர் இப்போ தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க முஸ்லிம்ஸ். நிறைய பேருக்கு அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இப்ப நீங்க சொல்றீங்க இஸ்லாத்துல சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க. ஆனா இதுல எல்லாரும் கடைபிடிக்கிறாங்களா அப்படிங்கிறது முக்கியம். இப்ப நம்ம ஒரு கருத்தை சொல்ல போறோம் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அடுத்தவங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இப்ப நான் ஒரே ஒரு கருத்து கேட்கிறேன், எத்தனை பேர் இஸ்லாத்துல இருக்காங்க சொல்லுங்க. இல்ல கைத்துக்கு சொல்லுங்க. எத்தனை பேர் முஸ்லீம்களா இருக்காங்க? எத்தனை பேர் முஸ்லீம்களா இருக்கிறீங்க? சரி, எல்லாரும் கைகளை போட்டு. ஓகே, என்னோட ஒரு சின்ன கொஸ்டின் உங்ககிட்ட. இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் இதுக்கு யாருக்கெல்லாம் அர்த்தம் தெரியும் அப்படிங்கறத மட்டும் கைதுக்கு சொல்லுங்க. ஏன்னா பக்கத்துல 2 பேர் இருந்தாங்க, 2 பேர்ட்ட நான் கேட்டேன் உங்களுக்கு இதை பத்தி ஏதாவது ஒரு அர்த்தம் தெரியுமா அப்படின்னு. ஏன்னா கடவுளை நம்ம வணங்குறதுக்கு, வணக்க வழிபாடு செலுத்துறதுக்கு முக்கியமா நம்மளுக்கு கடவுளுக்கும் நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அதாவது நம்ம எப்படி வழிபடுறோம் அப்படிங்கிறது. இன்னைக்கு இஸ்லாத்துல எல்லாரும் இருக்கிற எல்லாரும் கேட்டா சொல்றாங்க, நாங்க இறைவனோ எல்லாரும் ஒரே டைம்ல கரெக்டா இப்படித்தான் வழிபடணும். அர்த்தமே தெரியாம நிறைய பேர் வழிபட்டு இருக்காங்க. அர்த்தமே தெரியாம ஏதோ ஒரு வார்த்தை சொல்ல ஏதோ சொல்றங்கிறதுக்காக வழிபடுறாங்க. இஸ்லாம் அப்படி கிடையாது. ஆக்சுவலி நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு இதை நான் சொல்றேன், அப்படி கிடையாது. என்ன அப்படின்னா இறைவனை எல்லாரும் புரிஞ்சிருக்கணும், முகமதை புரிஞ்சிருக்கணுங்கிறது முக்கியம் கிடையாது. இறைவனை புரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆதாம்ல இருந்து முகமது வரைக்கும் எல்லாரும் சொன்னது அதுதான். ஆதாம் நபியில இருந்து முகமது நபி வரைக்கும் சொன்னது எல்லாருமே இறைவனை எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு. அப்ப இதுல நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. எல்லாரும் நான் இஸ்லாம், நான் முஸ்லீம் சொல்லிட்டு நிறைய ஒரு இடத்துல போய் நம்ம சலாம் அலைக்கும் சொன்னா கூட அதுக்கு நீங்க ஹிந்து, நீங்க கிறிஸ்டின், உங்களுக்கு நாங்க சலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு அனுபவப்பட்டிருக்கேன். இன்னைக்கு ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், என்னாச்சு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டதுக்கு அவர் சொல்றாரு, பக்கத்துல இருக்கவங்ககிட்ட கேளுங்க, 5 நேரம் தொழுதுட்டு இருக்கிறாரு, அவருக்கு தெரியல. ஆனா இஸ்லாத்தை பத்தி பெருசா பேசுறாங்க எல்லாரும். இப்ப நீங்க மீட்டிங் போட்டு நீங்க எதுக்கு மீட்டிங் போட்டிருக்கீங்க அப்படின்னா எல்லாருக்கும் தெரியணும், எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். தெரியாத ஒண்ணு எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் எப்படி பண்ண முடியும்? என்னோட கொஸ்டின் அதான். இப்ப நீங்க நிறைய பேர் இருக்காங்க, உங்க இருக்கிறவங்க நிறைய பேருக்கு தெரியல. கையை தூக்குன்னு சொன்னா 2 பேர் 3 பேருக்கு நீங்க நிப்பாட்டுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் நீங்க சொன்னீங்க. இப்ப இதுக்கு எனக்கு கரெக்டான ஒரு நீங்க இது கூட்டத்துக்கு ஒரு இது எனக்கு சொல்லணும். அவ்வளவு ஏதாவது தப்பா கேட்டிருந்தா என்னை மன்னிச்சுடுங்க. என்னுடைய கேள்வி இது இறைவனை வழிபடுறதுக்கு முக்கியம் நான் ஒரு தமிழ் முக்கியமா தெரிஞ்சிருக்கோம். தமிழ் நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம கேட்கறது கடவுளுக்கு கண்டிப்பா புரியும். நம்ம மனசுல இருக்கிறது கடவுள் கேட்கறது நம்மளுக்கு உள் மனசுல வந்தா மட்டும் தான் தமிழை வச்சு கேட்க முடியும். ஆனா இன்னைக்கு எங்கேயுமே அது இல்லை. அதனால அண்ணன் ராஜா என்ன கேக்குறாங்கன்னா, உங்களுக்கு பல விஷயங்கள் முஸ்லிம்களுக்கே தெரியல, நீங்க எப்படி மத்தவங்களுக்கு சொல்றீங்க அப்படின்னு. எல்லா விஷயமும் எல்லாரும் தெரிஞ்சிருக்கிறாங்கன்னு நாங்க சொல்லல. எல்லாத்தையும் எல்லாரும் தெரிந்திருக்க இயலாது. சில பேரு எதுல கூடுதலாக முயற்சி எடுக்கிறாங்களோ, நேரத்தை செலவழிக்கிறாங்களோ, அவரவர்கள் அதில் கூடுதலாக அறிந்து கொள்ள முடியும். இப்போ இது இஸ்லாத்துக்கு மட்டும் உள்ளதில்லை, உலகத்தில் உள்ள எல்லா துறைகளுக்கும் உள்ளது. மளிகை கடையில் உள்ள சாமானுக்கு எல்லா வேலை உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா நீங்க சொல்லுவீங்களா? மளிகை கடைக்காரர் சொல்லுவார். ஒரு இன்ஜினியரிங் தொழில்நுட்பத்தில் இருக்கிற பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி அப்படி பண்ணணும்னு கேட்டா நீங்க இன்ஜினியரா இருந்தா உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கலாம். நீங்கள் மருத்துவரா இருந்தா தெரியல. நீங்க மருத்துவத்துல அதிக நேரம் செலவழிச்சிருக்கிறீங்க, மருத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க. கட்டடக்கலையை அதிக நேரம் செலவழிக்கிறவர் அதுல அதிக விஷயங்களை தெரிந்து கொள்கிறார். யார் யார் எதிலே அதிக கவனம் செலுத்துகிறார்களோ, நேரம் கொடுக்கிறார்களோ, அவரவர்கள் அதிலே கூடுதல் தகவலை தெரிந்து கொள்வார்கள் என்பது பொதுவான உலகத்துடைய நீதி. அந்த அடிப்படையில் எல்லாரும் எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்றாடம் அவசியமாக அவர்களுக்கு தேவைப்படுகிற விஷயங்களே தெரிஞ்சிருக்கும். குறைந்தபட்சம் ஒரு முஸ்லிமுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? நீங்க சொன்ன மாதிரி இறைவனை தெரிஞ்சிருக்கணும். அந்த கேள்வி கேட்டீங்கன்னா எல்லாரும் கை தூக்குவாங்க. இறைவனை பற்றி தெரிந்திருக்கிறா, கண்டிப்பாக தெரிந்திருக்கிறோம் முஸ்லிம்கள் சொல்லுவாங்க. இறைவன் என்றால் யார், அவனுடைய பண்புகள் என்ன, அவன் எப்படிப்பட்டவன், அவர்கள் எத்தனை பேர், பெற்றோர் உண்டா, பிள்ளைகள் உண்டா, அவனுக்கு நிகர் யாரும் உண்டா என்று கேள்வி எழுப்பினால் அத்தனை பேரும் சொல்லுவாங்க. அதுக்கு ஆன்சர் சொல்லுவாங்க. ஏன்னா இது அவர்கள் அன்றாடம் தெரிந்து வைத்திருக்கிற அடிப்படையான கோட்பாடுகளில் ஒன்று. அனைத்து விஷயத்திற்குமான பதிலையும் அனைத்து விஷயத்தையும் புரிந்திருக்க வேண்டும் என்ற தேவை கட்டாயம். எது தேவைப்படுதோ அதை கத்துக்கொள்வாங்க. ஒண்ணு. 2வது செய்தி என்னன்னு கேட்டா, ஒரு வார்த்தைக்கு பொருள் தெரியல,
ஒரு வார்த்தைக்கு ஒரு அவங்களே சொன்னாங்க, இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். இந்த சொல்லுக்கு எத்தனை பேருக்கு பொருள் தெரியும்? அது அரபியில இருக்குது. அரபி மொழி படிச்சவங்களை கூப்பிட்டு கேளுங்க, கேட்கறவங்க சொல்லுவான். அரபி வெளியில போய் குரானே படிக்காத ஒருத்தரா இருக்கட்டும், குரானை பத்தியே தெரிய வேண்டாம், அரபு மொழி தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் முஸ்லீமாவே இருக்க வேண்டாம், இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் அர்த்தம் சொல்லுங்க, அவர் சொல்லுவாரு. அதுக்கு அர்த்தம் தெரிகிறதுனாலதான் முஸ்லீம் இல்லைன்னா சொல்ற. அது ஒரு மொழி. மொழியை கற்றவர்கள் யாரு வேணாலும் மொழிபெயர்ப்பார்கள். மொழியினுடைய முக்கியத்துவம் அவ்வளவுதானே. அதை வைத்துக் கொண்டு ஒரு மதத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், ஒரு மதத்தை ஏற்காமல் இருக்கிறார் சொல்ல முடியாது. ஆனால் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் என்ன தத்துவத்தை சொல்லுகிறதோ அந்த தத்துவத்தை முஸ்லிம்கள் விளங்கி இருப்பார்கள். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீமுடைய தத்துவம் என்ன? எனக்கு நேரான வழியை இறைவன் தான் காட்ட முடியும் என்பது அதனுடைய தத்துவம். அந்த தத்துவத்தை முஸ்லிம்கள் விளங்கி இருப்பாங்க. நமக்கு வழிகாட்டணும், நான் நல்லவனா இருக்கணும்னா கடவுள் நினைச்சா மட்டும்தான் நல்லவனா இருக்க முடியும், இல்லாட்டி முடியாது, முஸ்லிம்கள் விளங்கி இருப்பாங்க. அதனால வார்த்தைக்கெல்லாம் பொருள் தெரிஞ்சிருக்க வேண்டும், மொழிக்கெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சிருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. இது இரண்டாவது செய்தி. மூணாவது, பொருள் தெரியாமலே வணங்குறீங்களே, இது என்ன வணக்க வழிபாடு, இது என்ன? அது ஒரு கேள்வி உங்களுக்கு வருகிறது. பொருள் தெரியாமல் வணங்குறதுல ரெண்டு வகை இருக்கிறது. ஒரு வணக்கத்தை பொருள் தெரியாவிட்டாலும் நீங்கள் வணங்குங்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இன்னொரு வணக்கத்தை நீங்கள் பொருள் தெரிந்து வணங்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இப்படி ரெண்டு வகை இருக்கிறது. எதில் பொருள் தெரிய தேவையில்லையோ அதிலே முஸ்லிம்கள் பொருளை கவனத்திலே கொள்ள மாட்டார்கள். அதை பத்தி கேர் பண்ண மாட்டாங்க. அது தெரிஞ்சாலும் சரி தெரியலாட்டியும் சரி, உனக்கு அர்த்தம் மேட்ரு இல்லைன்னு எதுல இஸ்லாம் சொல்லுதோ அதுல அர்த்தத்தை கேட்டீங்கன்னா சொல்ல மாட்டாங்க. எதுல அர்த்தம் தெரிஞ்சிருக்கணுமோ அதுல எல்லாரும் அர்த்தம் தெரிஞ்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப நம்முடைய வழிபாட்டு முறை பாங்கு சொல்லப்படுகிறது. பாங்கு என்பது தொழுகை என்ற வழிபாட்டிற்கான அழைப்பு. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் ஆரம்பிச்சு லா இலாஹ இல்லல்லாஹ் முடியும்ல, இது தொழுகைக்கான அழைப்பு. இந்த தொழுகைக்கான அழைப்புக்கு அர்த்தம் கேளுங்க, உட்கார்ந்து இருக்கிற முஸ்லிம்கள்ல 90% அர்த்தம் தெரியாது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், ஹய்யா அலல் ஸலாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ், அல்லாஹ் என்ன அதெல்லாம் தெரியாது, ஒன்னும் அர்த்தம் தெரியாது. அர்த்தத்தை பத்தி யாரும் கேர் எடுக்கிறதும் இல்லை. ஆனா கவனிக்க வேண்டிய செய்தி என்ன? இது தொழுகைக்கான அழைப்பு. இவ்வளவு தெரிஞ்சா போதும், அர்த்தம் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நேரம் தொழுகைக்கு நேரம் வந்துருச்சு, எல்லாரும் பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க, இந்த மேட்ரு புரிஞ்சா போதும். இப்படி புரியறதுக்காக இஸ்லாம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, இதுல அர்த்தத்தை போட்டு நீ தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, கன்னடம் அப்படியெல்லாம் உன் மொழியை புகுத்தாத, மொழியை ஓரம் கட்டிட்டு இதை ஒரு கோடு வேறு மாதிரி நினைச்சுக்க. அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்ங்கிறது உங்களுடைய பார்வையில என்னுடைய பார்வையில ஒரு மொழி. ஆனால் இஸ்லாம் மொழியை கடந்து என்ன சொல்கிறது, அதை ஒரு கோடு வேறு மாதிரி நினைச்சுங்க. என்ன கோடு வேறு? இந்த வார்த்தையை சொல்லியாச்சுன்னா தொழுகைக்கு டைம் ஆயிடுச்சு, பக்கத்துல பள்ளிவாசல் இருக்கிறது, நம்ம தொழுகைக்கு கூப்பிடுறாங்க, தொலை போனோம்னு நீ கிளம்பி வந்துரு. ஏன் இப்படி செய்கிறது? இப்படி செஞ்சாதான் உலகத்துல சமத்துவத்தை கொண்டு வர முடியும். இப்ப எல்லா மொழி பேசக்கூடியவர்களும் வாழ்கிற நாடு இந்த நாடு. தமிழர்களும் இருக்கிறோம், தெலுங்கர்களும் இருக்கிறோம், ஹிந்தி பேசுறவங்க இருக்கிறோம், அரபி பேசுறவங்க இருக்கிறோம். இப்ப நம்ம ஊர்ல நீங்க தமிழ சொல்ற மாதிரி இவங்க இங்க உள்ள மொழியில ஒவ்வொரு மொழிக்காரரும் தத்தமது மொழியை தனித்தனியா பிரிச்சாங்கன்னு வச்சுக்குவோம். தெலுங்கு மொழிக்காரர் அவருடைய பள்ளிவாசல்ல தெலுங்கு கூப்பிடுறாரு, எல்லாரும் துணைக்கு வாருங்கள், தமிழ் பேசுறத நடந்து போய்கிட்டு இருப்பாரு. அவர் என்ன நினைப்பாரு, ஏதோ அரசியல் கூட்டம் நடத்துறாங்க போல இருக்கு, ஒண்ணும் தெரியாதுல, அவருக்கு அர்த்தம் தெரியாதுல. ஹிந்தி பேசுறவர் கடந்து போறாரு, ஏதோ தெலுங்குக்காரங்க கூட்டம் போடுறாங்க போல இருக்குது அப்படின்னு நினைச்சுக்குவாரு. அதே விஷயத்த தெலுங்கா இருந்தாலும், ஹிந்தியா இருந்தாலும், அரபியா இருந்தாலும், தமிழனா இருந்தாலும், யாரா இருந்தாலும் அல்லாஹ் அக்பர் சொல்லியாச்சுன்னா எல்லா மொழிக்காரனும் தொழுகைக்கு கூப்பிட்டாங்க. அல்லாஹ் அக்பருக்கு அர்த்தம் தெரியாது, ஆனா தொழுகைக்கு கூப்பிட்டாங்கன்ற விவரம் மட்டும் தெரிஞ்சது. இப்ப எல்லாரையும் பள்ளிவாசலுக்கு வர வைக்கணும்னா ஒரு குறிப்பிட்ட மொழிக்குள்ள போனீங்கன்னா வர வைக்க முடியுமா? இஸ்லாம் அனைத்து மதத்தவர்களையும் அனைத்து மொழி பேசுகிறவர்களையும் இணைக்கிற மார்க்கம் சொல்லும் பொழுது ஒவ்வொரு மொழிக்கும் தனித்தனியாக அழைப்பு கொடுத்தால் எல்லா மொழி பேசுகிறவர்களையும் ஒரு இடத்தில் ஒன்றிணைக்க முடியாது. அதனால மொழியை பத்தி நினைக்காத. சில இடத்துல யூனிட்டி வேணும், ஒற்றுமை வேண்டும் என்றால் மொழியை ஓரங்கட்டதான் வேணும். இதுல நீங்க உங்க மொழி பெருசு எங்க மொழி அதெல்லாம் பேசக்கூடாது. நீ சொல்ல போனால் நம்ம நாட்டுல நான் உதாரணங்கள் சிலது சொல்றேன்னு, நாமளே பல நேரங்கள்ல எவ்வளவுதான் மொழியை தூக்கி பிடிச்சாலும் மொழியை ஓரங்கட்டியும் இருக்கும். தமிழ்நாட்டுல தமிழை தூக்கி பிடிக்காத ஆட்கள் உண்டா? அரசியல் தலைவர்கள் யாரா இருக்கட்டும், தமிழை பேசாத, தமிழை தூக்கி துதிபாடாத முக்கியமான அரசியல் தலைவர்களை பார்க்கவே முடியாது. இலக்கிய கூட்டங்கள்லாம் வந்துருச்சுன்னா அனல் பறக்கும் பேச்சுல, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன்னோன்றிய மூத்த குடியும் தமிழ் குடி. தமிழ் குடினா சாதாரண கிடையாதுப்பா, தமிழ் தான். அந்த மொழி வெறியினாலதான் இன்னைக்கு காவிரி சண்டை ஓடிக்கிட்டு இருக்கு. பத்தி எரியுதுல தமிழ்நாடு, இந்த பக்கம் பத்தி எரியுது,
கன்னடம் அந்த பக்கம் பத்தி எரியுது, அவனுக்கு இருக்கிறது கன்னட வெறி, நமக்கு இருக்கிறது தமிழ் வெறி. அதே மாதிரி முல்லை பெரியாறுல ஏடையில ஓடிச்சு. அந்த கேரளா பார்டர்ல அவ்வளவு பஞ்சாயத்து. அவங்களுக்கு மலையாள வெறி, நமக்கு தமிழ் வெறி. அவன் மலையாளத்தை மட்டும்தான் தண்ணி குடிக்கணுங்கிறான், தமிழ்நாட்டுக்காரன் எனக்கும் தண்ணி குடிக்கணும். இவன் கன்னடத்தம்மாக்காரன் மட்டும்தான் விவசாயம் பண்ணணுங்கிறான், தமிழ்நாட்டுக்காரன் நானும் விவசாயம் பண்ணுவாங்கிறான். எதனால் சண்டை? மொழி சண்டை. மொழியில மட்டும் ரெண்டு பேரும் ஒன்றுபட்டிருந்தால் ஒரு பிரச்சனைக்கு வேலை இல்லை. அப்ப இவ்வளவு தூரம் அரசியல் தலைவர்கள் எல்லாருமே பல வருடங்களாக மொழி 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 என்று தூக்கி பிடிக்கிற தமிழகத்துல தேசிய கீதம் பாடும் பொழுது தமிழ் மொழியில் பாடப்படுகிறதா, வங்காள மொழியில் பாடப்படுகிறதா? தேசிய கீதம் என்ன மொழியில வச்சிருக்கிறோம்? ஜனகண மனகதி தானே. தமிழ் தமிழ் உசுர கொடுத்து ஹிந்தி உள்ள வந்துருச்சுன்னா தொலைச்சு கொடுவோம் பல உசுர்களை மாய்த்த தமிழகத்துல தேசிய கீதம் வங்கத்து மொழிகிறான், தமிழில் தான் தேசிய கீதம் சொன்னமா? ஏன் சொல்லல? தேசியம் என்பது எல்லா மொழி சார்ந்தவர்களும் இருக்கிற ஒரு இடம். அங்க ஹிந்தி பேசுறவனும் இருக்கிறான், தமிழனும் இருக்கிறான், தெலுங்கனும் இருக்கிறான், கன்னடனும் இருக்கிறான். எல்லாத்தையும் ஒன்றிணைக்கணும்னா ஏதாவது ஒரு மொழி இருந்துதான் ஆகணும். அது என்னத்தையா ஒண்ணு வைப்போம். அது ஜனகண மனகதி இருந்துட்டு போகுது. ஜனகண மனகதிக்கு எத்தனை பேருக்கு அர்த்தம் தெரியும்? கேட்ட மாதிரி இந்தியாவில வாழ்ற நீ ஜனகண மனகதிக்கு அர்த்தம் தெரியும், தேசிய கீதத்துக்கு தெரியல சொல்ல முடியுமா? தேவையில்லை. அதுக்கு நான் அர்த்தம் தெரிஞ்சிருக்க அவசியம் இல்லை. அது என் நாட்டின் தேசிய கீதம், அதை தெரிந்தால் போதும். அப்ப எதுக்கு எந்த இடத்துல எந்த ஓரம் கட்டணுமோ ஓரம் கட்டிக்கிறோம். நம்ம ஊர்ல முந்தி இந்த போலீஸ் அந்த துறைகள் எல்லாம் ஒழுங்குபடுத்துகிற காலத்துல நிறைய குழப்பம் இருந்துச்சு. போலீஸ் அணிவகுப்பு நடத்துவாங்கல்ல, அணிவகுப்புல அவ்வளவு பெரிய பஞ்சாயத்து. அணிவகுப்பு எப்படி பண்றது? ஒரு காலத்துல முறையா தூக்கி வைக்கணும்ல, முறையா தூக்கி வைக்கணும். எப்படி தூக்கி வைக்கிறதுன்னு தெரியல. அதுக்காக வேண்டி நம்ம தமிழ்நாட்டுல ஆரம்பத்துல என்ன பண்ணாங்கன்னா, காவலர்கள் அரடவுசர் போட்டுக்கிட்டு இருந்த காலம். அப்பெல்லாம் போலீஸ்காரங்களுக்கு ஃபுல் பேண்ட் கிடையாது. இப்பதான் திமுக தான் ஃபுல் பேண்ட் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அது வரைக்கும் போலீஸ்காரர் அரடவுசர் தான் போட்டிருப்பாரு. கீழே காலுடைய கீழ்பகுதியில ஒரு காலில் ஓலை, ஓலை இருக்குல்ல, பண ஓலை, ஓலையை கட்டி இருப்பாரு. இன்னொரு காலில் ஒரு துண்டு துணி, சீலை, ஒரு துணி, அதை கட்டி இருப்பாரு. அங்க இருந்து கமாண்ட் பண்ணுவார். ஓலக்கால் சீலக்கால், ஓலக்கால் சீலக்கால், ஓலக்கால் சீலக்கால், ஓலக்கால் ஓலை கட்டி கால வைப்பாரு, சீலக்கால் சீலை கட்டிய கால வைப்பாரு. இப்படி போய்கிட்டு இருந்த நேரத்துல அங்க இருந்து வடநாட்டுல இருந்து சில பேர் வர்றாங்க. அவங்களும் இவங்களும் சேர்ந்து அணிவகுப்பு நடத்த வேண்டியது இருக்கிறது. ஓலக்கால் அவன் சீலக்கால தூக்கி வைக்கான், சீலக்கால இவன் ஓலக்கால தூக்கி வைக்கான். பெரிய குழப்பம் ஆயிடுச்சு. அதுக்கு இடையில இன்னொன்னு நடந்துச்சு. ஓலக்கால் கொஞ்சம் கெட்டுறத வைக்கிறதா டிஸ்டர்பா இருக்குது, அதனால கெட்டாம என்னமாவது பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது வலது இடது கொஞ்ச நாள் ஓடிச்சு. வலது இடது வலது இடது வலது இடது ஓடிச்சு. வெளிமாநில வந்தா பெரிய கன்ஃபியூஸா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் யூனிஃபார்மா லெப்ட் ரைட் போடு. இப்ப லெப்ட் ரைட் லெப்ட் ரைட். தமிழ்நாட்டில் லெப்ட் ரைட்டா? தமிழகத்தில் தமிழுக்கு இடம் இல்லையா? அப்படியா கொந்தளிக்கிறோம். தமிழகத்திற்கு தமிழ்நாட்டில் தமிழுக்கு இடம் இல்லையான்னு இந்த இடத்துல கொந்தளிச்சோம்னா அது அணிவகுப்பு அணிவகுப்பா இருக்கு, ஏருக்கு மாறா போயிடும். அப்ப மொழி தேவையில்லாத இடத்துல சும்மா ஒரு அடையாளமா வச்சுக்க. லெப்ட்ங்கிறது ஆங்கிலம், ஏப்ப எவ்வளவு அற்புதமான சொல்லு தெரியுமா? ரைட்ங்கிறது எவ்வளவு பெரிய ரைட் தெரியுமா? அந்த ரைட்டுடைய தத்துவத்துக்காக ரைட் வச்சிருக்கோம், லெப்டுடைய தத்துவத்துக்காக லெப்ட் வச்சிருக்கோம். என்னமாவது ஒரு இடம் இருக்கும். அது லெப்டா இருக்கட்டும், ரைட்டா இருக்கட்டும், கருப்பா இருக்கட்டும், ஜவப்பா இருக்கட்டும், என்னமோ ஒண்ணு சொல்லணும். சொல்லணும்னா கோடு வேட விளங்கிக்கணும், விளங்கணும்னா அவன் காலத்துக்கு வைக்கணும். எல்லாரும் விளங்குற மாதிரி இருக்கணும். மொழி மேற்று இல்லைங்கிற இடத்துல மொழியத்துக்கு ஓரம் கட்டு. அதுபோல இஸ்லாத்துடைய வணக்க வழிபாடுகளில் சில இடங்களில் மொழி பிரச்சனை இல்லை, யூனிட்டி தான் தேவை, ஒற்றுமை தான் தேவை. ஒற்றுமை தேவைப்படுகிற நேரத்தில் மொழியை திணித்தால் தமிழன் தனியாக கன்னடன் தனியாக பிரிந்து போவான். மொழியை ஓரம் கட்டிட்டு ஓடுவதற்கு உள்ள வையே, ரெண்டு பேரையும் ஜாயின் பண்ணிடலாம். அதனாலதான் நாங்க போய் மக்காவோட மொத்த உலகத்து முஸ்லீமும் போய் நின்று தொழுகிறோம். ஹஜ் பெருநாள் மொத்த உலகத்தில் இருக்கிற முஸ்லீம்களும் அங்க கூடி இருப்பார்கள். அங்கே ஒருவர் தொழுகை நடத்துவார், எல்லோரும் தொழுவார்கள். அல்லாஹ் அக்பர் என்பார். அவர் சொன்ன உடனே உலகத்தில் இருக்க எல்லா நாட்டு முஸ்லீமும் கூடி, கொரியால இருந்து வந்திருக்கிறாங்க, ஜப்பான்ல இருந்து வந்திருக்கிறாங்க, சைனால இருந்து வந்திருக்கிறாங்க, தமிழகத்துடைய கடைக்கோடி கிராமத்துல இருந்து ஒரு அம்பாசம்பர்ல இருந்து வந்திருப்பாங்க. அத்தனை பேரும் அல்லாஹ் அக்பர் கூடி. அவனுக்கு அல்லாஹ் அக்பருக்கு அர்த்தம் தெரிய தேவையில்லை. அல்லாஹ் அக்பர் என்று சொன்னால் நான் குனிய வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது போதும் இந்த ஒற்றுமையை உண்டாக்குவது. மொழி தேவைப்படாத இடம், எனவே மொழிக்கு முக்கியத்துவம் இல்லை. இது ஒரு வகை. இன்னொரு வகை வழிபாடு இருக்கிறது. மொழி அவசியம். அது என்ன வழிபாடு? என்னுடைய தேவைகளை கோரிக்கைகளை என்னை படைத்த கடவுளிடத்தில் முன்வைக்கிற ஒரு அந்த மொழிதான் தீர்மானிக்கும். என் மொழியில தான் என் தேவையை என் கடவுள்கிட்ட நான் கேட்க முடியும்.
ஒரு குறிப்பிட்ட மொழியில தான் நீங்க கேட்கணும்னு வச்சா உங்களால் கேட்க முடியாது. இந்து மதத்திலே உள்ள சிக்கல் அதுதான். கடவுள்கிட்ட பேசுறது சமஸ்கிருதத்துல தான் பேசி ஆகணும். நீங்க கடவுளுக்கு வேற லாங்குவேஜ் தெரியாது, அதனால லாங்குவேஜ் தெரிஞ்ச பூஜாரி கையை கொடுத்து பூஜை பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லணும். இங்க அந்த பஞ்சாயத்து கிடையாது. எல்லா லாங்குவேஜும் கடவுள் படைச்ச லாங்குவேஜ், அவன் லாங்குவேஜ்ல கேளு கடவுள்கிட்ட. கடவுளே வைத்த வலிக்கு தமிழ்நாட்டுக்காரன் கேளு, இங்கிலீஷ்காரன் இங்கிலீஷ்ல கேளு, ஹிந்திக்காரன் ஹிந்தியில கேளு. இஸ்லாத்திலே பிரார்த்தனை என்பது அதுவும் ஒரு வழிபாடு. அந்த வழிபாடு உள்ளத்திலிருந்து வர வேண்டிய வழிபாடு. அத வெறுமனே வார்த்தைகளால் சொன்னால் அர்த்தம் இருக்காது. மனைவியை கொண்டு போய் பிரசவத்துக்காக வேண்டி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டு கடவுள்கிட்ட நல்ல முறையில பிரசவம் ஆகணும்னு கேட்கிறவன் என்ன வார்த்தையை மனப்பாடம் பண்ணி கேட்கறதுன்னு கேட்டாமனா அதுக்கு பேர் பிரார்த்தனையா இருக்குமா? உள்ளத்திலிருந்து வருமா? நெசமா உள்ளத்துல வரோம்னா அப்படி அவன் மொழியில அப்படி கொட்டும், அழுது கேட்பான், கடவுளே காப்பாத்துங்க, என் மனைவிக்கு ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு, என் பிள்ளை நல்ல பிள்ளையா வந்து சேரணும் எனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளத்திலிருந்து கேட்க வேண்டிய அந்த வழிபாட்டை பொறுத்தவரை அது மொழிதான் தீர்மானிக்கும். அவர் மொழியில் அந்த வழிபாட்டை செய்யட்டும். ஒட்டுமொத்தமாக செய்யப்படுகிற வழிபாட்டை பொறுத்தவரை அங்கே மொழியை எடுத்தால் சிக்கலை உண்டாக்கும். எனவே மொழியை அகற்றிவிட்டு அனைவரும் பொது வார்த்தையாக அதை வைத்துக் கொள்ளட்டும் என்று இஸ்லாம் ரெண்டாக பிரிச்சு சொல்கிறது. அந்த வகையில தான் ரெண்டு இஸ்லாத்தினுடைய எந்த கோட்பாடுகளை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அதற்குள்ளே ஏற்க தகுந்த ஒரு அறிவுபூர்வமான ஒரு வழிகாட்டுதல் இருக்கும். முஸ்லீம்களுடைய நடவடிக்கைகளும் குறைபாடு. நீங்க சொன்ன மாதிரி எல்லா முஸ்லீமும் எல்லாத்தையும் கடைபிடிக்கிறாங்களா? கடைபிடிக்கிறது இல்லைன்றதுனால தானே கூட்டம் போட்டு பேச வேண்டியது இருக்கு. எல்லாரும் எல்லாத்தையும் கடைபிடிச்சா எதுக்கு இத்தனை பேருக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க? எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சு இருந்துச்சுன்னா ஏன் இவ்வளவு முஸ்லீம்கள் இந்த கூட்டத்துக்கு? எனக்கு தான் தெரியுமே, நான் பாத்துக்கிறேன், அவரு போயிருவார். ஏன் வந்தாங்க? நமக்கு தெரியாத பல விஷயங்கள் இருக்கிறது, தெரிந்து கொள்வோம். நாம் கடைபிடிக்காத பல விஷயங்கள் இருக்கிறது, கேட்டு திருந்தி நம்மை நாம் சரி செய்து கொள்வோம். ஒவ்வொரு நாளும் இது போல சீர்திருத்தங்கள் மனுஷன் அப்படித்தான் இருக்கிறான். மனிதன் பலகீனமான இன்னைக்கு ஒரு நல்லது கேட்கும் போது செய்யணும்னு தோணும். ஒரு 4 நாளைக்கு செய்வான், 5ஆவது நாள் திரும்ப விட்டுருவான், திரும்ப மீண்டும் நினைவுபடுத்தும், நல்லவனா இருறா ஏமாத்தாதா, உடனே திரும்ப நல்லவனா இருப்பான். மனிதனுடைய பலகீனங்களை அறிந்து சீர் செய்வதற்கு தான் இது மாதிரியான நிகழ்ச்சியை நடத்துகிறோம். இறைவனை குறித்து கூட கேட்டார், அல்லாஹ் என்றால் என்னவென்று தெரியுமா அப்படின்னு கூட ஒரு வார்த்தையை கேட்டீங்க. அல்லாஹ் என்பதை பொறுத்தாங்க, அல்லான்னு சொல்றோம். எல்லாரும் இறைவன் கடவுள்னு சொல்லும்போது நீங்க அல்லான்னு சொல்றீங்க அப்படின்னாங்க. நாங்க அல்லான்னு சொல்றது இறைவனை தான் குறிக்கிறது. உலகத்தை எல்லாம் படைத்த அந்த ஏக பரம்பொருளை தான் அல்லாஹ் குறிக்கிறது. அதுக்கு நாங்க கடவுள்னு வார்த்தையை சொல்லலாம். ஏன் சொல்வதில்லை என்றால் கடவுள் என்ற வார்த்தையாகட்டும், ஆண்டவன் என்ற வார்த்தையாகட்டும், இறைவன் என்ற வார்த்தையாகட்டும் தமிழகத்திலே அந்த சொல் மாசுபடுத்தப்பட்டு விட்டது. எல்லாத்தையும் படிச்ச சர்வசக்தனுக்கு மட்டும்தான் அந்த சொல்லு உண்டுன்னு மக்கள் அதை பயன்படுத்தினால் நாங்களும் அதே சொல்லி இறைவனை அழைப்போம். எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க? ஆண்டவன் யாருக்கெல்லாம் ஆண்டவன்? இல்ல ரஜினிக்கு ஆண்டவன். கபாலி திரைப்படம் வெளிவந்தால் எங்க ஆண்டவரே, கபாலி திரைப்படத்துக்கு ஆண்டவர் எங்க அப்ப அந்த ஆண்டவருக்கு அர்த்தம் இல்லாம போச்சு. இதே வார்த்தையை கொண்டு அந்த கடவுளுக்கு வைக்கிறதா? கபாலி எங்க, ரஜினி எங்க, சர்வலோகங்களையும் படைத்து ஆளுகிற கடவுள் சர்வ சக்தர் எங்க? இவனுக்கு சொல்ற பேர் போய் அவனுக்கு சொல்றதா? ஒரு முதலமைச்சருக்கு ஆண்டவரே, கடவுளே, தெய்வமே. இதய தெய்வம் என்ன? இதய தெய்வம் தெய்வம்னா எல்லாத்தையும் படைச்சதுன்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிறான். இதய தெய்வம்னா அப்ப என்ன அர்த்தம்? அப்ப அந்த சொற்கள் எல்லாம் அதை அசிங்கப்படுத்திட்டாங்க. அந்த சொற்களுடைய மகத்துவம் இல்ல, கேலி பொருளாக மாறிடுச்சு. அப்படிப்பட்ட உலகத்துல இருக்கிறதுனால அந்த பொருளுக்கு அந்த வார்த்தை இருந்தாலும் நடப்புல மாற்றப்பட்டுச்சுங்கிறதுனால நாங்க பயன்படுத்தப்படல. ஒவ்வொரு காலத்திலயும் மொழியில் அந்த சிக்கல் வரும். ஒரு காலத்துல ஒரு சொல்ல ஒரு மொழி ஒரு அர்த்தத்துல பயன்படுத்துவாங்க, அதே வார்த்தையை பிற்காலத்துல வேறொரு அர்த்தத்துக்கு கூட பயன்படுத்துவாங்க. இப்ப தமிழ்ல எடுத்துக்கிற வள்ளுவருடைய காலத்துல கொழுந்தன்ற சொல்லு யாருக்கு பயன்படுத்தப்பட்டது என்றால் கணவருக்கு பயன்படுத்தப்பட்டது. தெய்வம் தொழாள் கொழுந்தன் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழையினார் வள்ளுவர். கொழுந்தங்கிறது கணவரை குறித்த வார்த்தை. ஆனா இன்னைக்கு கணவனுடைய அண்ணன் தம்பியை குறிக்கிற வார்த்தையா மாறி போச்சு. அப்ப சொல்லுக்கு இப்ப போய் கொழுந்தனையும் சொல்லிவிட்டு பேசிக்கிட்டு இருந்தா அர்த்தம் மாறி போயிரும்ல, இவ யாருக்கு அப்படிங்கிற மாதிரியான டவுட் எல்லாம் வரும்ல. அதனால மக்களுடைய சொல் வழக்கில் அந்த சொல் மாசுபடுத்தப்பட்டு விட்ட காரணத்தினால் நாங்கள் அல்லாஹ் என்ற சொல்லை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இதுதான் அதற்கான பதில்.